மெட்ரோ ஃபேஸ் 2 முடிய போகுது. ஸோ அது 118 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். ஸோ அது சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு நியர்பையில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னாலே நியர்பையில் நிறைய கடைகள் வரும். ஸோ ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும், ரெண்ட் பயங்கர பீக் ஆகும். நம்ம போன வீடியோவில் வந்து நார்த் சென்னை பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ சவுத் சென்னையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த ஏரியா என்ன ரேட் போயிட்டு இருக்குது, மெட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எல்லாம் இது மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம மெட்ரோ ஃபேஸ் 2 முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், முடிய போகுது. ஸோ அது 118 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது போரூராக இருக்கட்டும், சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், மடிப்பாக்கமாக இருக்கட்டும், சிறுசேரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஜங்ஷன்ஸையும் கவர் பண்ணது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். சவுத் சென்னையில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா OMR இருக்கட்டும், ECR இருக்கட்டும், மேடவாக்கம், வேளச்சேரி, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு, இன்னும் பெருசாக டெவலப் ஆகும். பொதுவாக ஐடி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியாவாக மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஐடி பொதுவாக வந்து நார்த்தை விட வந்து சவுத்தில் ரொம்ப ஐடி ஹப்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ ஐடி பீப்புள்ஸ் அதனால தான் வந்து நார்த் சைடு வந்து அதிகமாக எடுக்கிறத விட சவுத் சைடு வந்து அதிகமாக எடுப்பாங்க. ஸோ பொதுவாக சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், சிறுசேரியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஐடி பார்க்ஸ் இருக்கிறதுனால ஸோ யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், பெருவாரியா எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி சவுத் சென்னையில சோழிங்கநல்லூர், சிறுசேரி, ஸோ இந்த மாதிரி வேளச்சேரி, இந்த மாதிரி ஏரியாக்களை சுத்தி தான் அதிக பேர் இருப்பாங்க. சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ வந்துட்டா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பாகவே இருக்கும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நியர்பையில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னாலே நியர்பையில் நிறைய கடைகள் வரும். ஸோ ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும், ரெண்ட் பயங்கர பீக் ஆகும். ஸோ 15,000 ரூபாயில் இருக்கிறது 20,000, 22,000, 25,000 மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தேன். OMRல ஆல்ரெடி ஐடி பார்க்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. மெட்ரோ வந்தா கனெக்டிவிட்டி பிளஸ் கமர்ஷியல் ஏரியாஸ்க்கு, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, ரெசிடென்சியல் பிளாட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போத் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பயங்கரமான யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி சவுத் சென்னை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பா மேடவாக்கமா இருக்கட்டும், பெரும்பாக்கமா இருக்கட்டும், மடிப்பாக்கமா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து மெட்ரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி ரேட் வந்து இன்க்ரீஸா இருக்கும். இங்க ஒரு ஃபேமிலியா ப்ரொடெக்டடா தங்கறதுக்கு சேஃபான ஏரியாவானா நிறைய பேர் வந்து சவுத் சென்னையில இந்த ஏரியால இருந்துட்டு சிறுசேரி, சோழிங்கநல்லூருக்குலாம் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அங்க வந்து ஸோ ரெசிடென்சியல் ஏரியா அப்படிங்கறத இந்த மார்ஜின் ஆஃப் பிளேசஸ்ல வந்து கவர் ஆயிருக்கும். கரண்ட் லேண்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரோ வருது இல்லை ஒரு சிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னாலே வேளச்சேரி எடுத்துக்கிட்டீங்க உதாரணத்துக்கு அப்படின்னா 10,000 15,000 ரூபா வரையும் இப்போ லேண்ட் ரேட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா மேபி 20, 21 இப்போ டி நகர் என்ன ரேட்டோ அந்த ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம். மேடவாக்கம் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3,000, 4,000 போயிட்டு இருந்ததெல்லாம் போக இப்போ வந்து 5,000 8,000 ரேஞ்சுக்கு வந்து மேடவாக்கம்லாம் மாறிடுச்சு. சோழிங்கநல்லூர் அண்ட் நாவலூர் சொல்லவே தேவையில்லை, இப்போ 6,500 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் வரையும் அந்த ரேட் வந்து போயிட்டு இருக்குது. சிறுசேரி இன்னும் அஃபோர்டபுள். ஸோ 3,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரையும் இன்னைக்கு ரேட் போயிட்டு இருக்குது. அதுவும் இன்னர் சைட்ல தான், முன்னாடி சிறுசேரியோட முன்னாடி மெயின் சைடு அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் ரேட் வந்து கம்பல்சரி பயங்கர ஜாஸ்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போவே இந்த லேண்ட் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆச்சுன்னா அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 15% 20% அப்ரிசியேஷன் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரிசர்ச் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க இதைத்தான் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ மெட்ரோ 2 ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிட்டியோட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது அப்படிங்கிறத முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே மெட்ரோவோட கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சீப்பாகவே இருக்கும் ட்ராவலு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைமில் இவங்க ஒரு ஏரியாவுக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சென்னை டிராஃபிக்காக இருக்கட்டும், பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் டிராஃபிக் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கட்டும். ஆனால் அந்த டிராஃபிக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இப்போ மெட்ரோ வருது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி லைன் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு 15 to 25 நிமிஷத்துல
நிமிஷத்துல ஒரு ஏரியாவுக்கு ஈஸியா போயிட முடியும்னா டிராபிக் எந்த பாதிப்பும் இல்லை. பிளான் பண்ண மாதிரி எந்த இதுவும் மிஸ் ஆகாம ஒரு வண்டியை பிடிக்கிறதுனாலோ இல்ல ஒரு ஆஃபீஸ் போறதுனாலோ கரெக்டா ஓகே இந்த 9 மெட்ரோவை பிடிச்சா கம்பல்சரி 9:40 அங்க ரீச் ஆயிருமா, எக்ஸாக்டா ரீச் ஆயிரும். 10 o'clock உள்ள என்டர் ஆயிர முடியுமா, எக்ஸாக்டா ரீச் ஆகலாம். ஸோ இதுதான் மெட்ரோவோட ஹையஸ்ட் பெனிஃபிட். இதனால வந்து லேண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 15ல இருந்து 25% இது வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்ப லேண்ட் ரேட் எல்லாம் வந்து நம்ம ஒரு லேக்ஸ்ல வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா க்ரோர்ஸ்ல கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பீப்புள்ஸ் அதிகமா கூடுற இடம் எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அங்க நிறைய கமர்ஷியல்ஸ் வரும் அப்படிங்கறது நம்மளால பார்க்கலாம். ஸோ நிறைய கடைகள் வந்துடும். கடைகளை சுத்தி நிறைய திங்ஸ் வாங்குறது, சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸோ ஜிம், இந்த மாதிரி என்ன தேவையோ ஹியூமன் நீட்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்தந்த ஏரியாக்கள்ல டெவலப் ஆயிரும். இப்போ ஒரு ஏரியால இந்த சவுத் சென்னைனா இந்த இடத்துல தான் கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பா மெட்ரோ ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா இப்பவே டெவலப் ஆயிருக்கு. ஆனா ஃபேஸ் 2 முடிஞ்சிச்சுன்னா இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி சவுத் சென்னை அப்படிங்கிறது ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஆகல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டா 2x 5x growthக்கு டெவலப் ஆகும். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், சிறுசேரியா இருக்கட்டும், மேடவாக்கமா இருக்கட்டும், மடிப்பாக்கமா இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடி ரொம்ப ரேரா போய் தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா தாம்பரமே நம்ம அவுட் ஆஃப் தி சிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம் சென்னையில இருந்து பார்க்கும்போது. ஏன்னா அப்ப வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து நமக்கு இங்க கோயம்பேடுல இருந்தனால கோயம்பேடுல இருந்து ரொம்ப முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தாம்பரம் வந்துடும். ஸோ தாம்பரம் ஒரு பெரிய வேற சிட்டி அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு அப்படி கிடையாது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தாம்பரத்தோட லெவலே வேற. கூடுவாஞ்சேரி, தாம்பரம் இதெல்லாம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட், மாஸ் டெவலப்மெண்ட்ல இருக்குதுன்னு பாக்குறோம். அது இல்லாம மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் வந்து போகக்கூடிய ஒரு ஐடி ஹப்பா சவுத் சென்னை இருக்கிறதுனால கம்பல்சரி ரெண்டல் டிமாண்ட் ரைஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸி அக்சஸ் இருக்கும். எல்லா இடங்களுக்கும் ஈஸியா போயிட்டு வர முடியும். ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு 45 மினிட்ஸ்ல இங்க நார்த் சென்னையில இருந்து சவுத் சென்னை போயிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் ஒர்க் ஆகும்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம லேண்ட் வாங்கி போடுறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பா நல்லது. இன்னைக்கும் மேடவாக்கம், மடிப்பாக்கம் சைட்லாம் லேண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு லீகலை செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது மெட்ரோ ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கி வச்சதே ஒரு 30% அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரி அதிகமான வீடியோஸை வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல லீகல் பத்தி கனெக்டிவிட்டி வேணும், இல்ல சாயில் டெஸ்ட் பத்தி கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஸோ உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி தரும். நீங்க டைரக்டா அவங்கள்ட்டயே பேசி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு காசும் யாருக்கும் வேஸ்டா போக கூடாது. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முதலீடு பண்ணா அவங்களோட growth கண்டிப்பா இருக்கணும். இப்ப நிறைய பேர் வாங்கி போட்டு சரி நாங்க வந்து ஃப்ளட்ல இருக்குது அந்த ஏரியாலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல, இது எப்படியாவது வித்தா போதும் அப்படின்ற நிறைய பேர்த்த நம்ம பாக்குறோம். இல்ல சார் நாங்க வாங்கி போட்டோம், டபுள் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த லேண்ட்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏரியால ஒரு ஊர்ல இருந்து வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருந்து வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாம போய் அது ஒரு 10 வருஷம் கேஸ் ஆகி இனிமேல் இடமே வாங்கல, ஏன்டா வந்தோம் இந்த சென்னைக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது எல்லா திங்ஸுமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்க அதிகமா சொல்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோலயே கன்க்ளூஷனா சொல்றேன். ஒரு இடமோ நிலமோ வாங்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பணம் மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ்ல நாங்க கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாவோ இல்ல சவுத் சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல சவுத் சென்னையில இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் ஏதாவது நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.